ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா கிச்சடி தாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பேனை வச்சுக்கோங்க, ஒரு கப்பு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதே பேனில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பொன்னிறமாக வந்தவுடனே ஒரு 10 முந்திரியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் காயெல்லாம் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் பட்டாணி அரை கப்பு சேர்த்துருக்கேன். 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. நல்லா இது போல் கலந்து கொடுங்க. கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இது செய்கிறது கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். காயெல்லாம் வேகணும் இல்லையா? 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இப்போ சூடான தண்ணியாக எடுத்து ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ நல்லா தண்ணி கொதி வந்தவொடனே ரவையை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க, இதை போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்குங்க. பாருங்க, நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்க. கம கமன்னு வாசனையா ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. ரவா கிச்சடியோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.